ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவரைக்காய் செடியாக இருக்குது, பக்கத்தில் மிளகா இருக்குது, அது பக்கத்தில் நீங்கள் ஒரு செடி குச்சி குச்சியாக இருக்குது, அது என்ன செடின்னு சொல்லுங்கள், அதை ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதனுடைய நன்மைகள் என்ன, அதுக்கு எதுவும் மருத்துவ பயன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த செடி தாங்க அது, குச்சி குச்சியாக இருக்குதுல்ல, இதுக்கு பேர் வந்து பென்சில் காக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தேவி சிஸ்டர் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க எதுனாலும் பார்த்து இது வளங்க இது வளங்க, இது ரொம்ப நல்லது, சீக்கிரமாக வளரும், இப்படி நிறைய கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தது தான் எனக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. வச்சேங்க ஒரு சின்ன குச்சி, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோதான், இப்படி ஒரு குச்சி வச்சது தாங்க, குட்டியோண்டு குச்சியை அவங்க இதை விட கொஞ்சம் பெருசாக அனுப்பியிருந்தாங்க. நம்ம ரெண்டாக ஒடிச்சு அந்த இடத்துல வச்சு விட்டோங்க. பார்த்தா இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குல்ல, கிட்டத்தட்ட என்னுடைய கழுத்து பகுதி வரைக்கும் இது இருக்குதுங்க, 4 அடியில் வளர்ந்துருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு வகையாங்க. இது வந்து கள்ளி வகையை சேர்ந்தது. இதை தமிழில் வந்து திருக்கள்ளி அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இலைகள்லாம் அதிகமாக இல்லாமல் பென்சில் மாதிரி இருக்கிறனால இதை பென்சில் காக்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இலைகளுமே வருவாங்கங்க, இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ஒரு 3 இலைகள் இத்தனோண்டு வரும். அப்புறம் தன்னால் அது உதிர்ந்துரும். இந்த குச்சி மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மருத்துவ பயன்கள் இருக்குதா. நான் அவங்க கொடுக்கும்போது சும்மா அழகு செடி பச்சை பச்சேன்னு இருக்குது, ஈஸியாக வளருது, எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை அப்படி நினச்சிதாங்க இதை வளர்த்தேன். எனக்கு வந்து சாதாரணமாக அழகு செடிகள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக ஒரு ஆர்வம்லாம் இல்லாமல் தான் வச்சேன். ஆனால் இது வளர்றதை பார்த்தோன்னே எனக்கு இது மேலே ரொம்ப ஆசை. சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நானுமே கேதர் பண்ணேன். இது நம்ம சும்மா தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இது சாதாரணமாக வீட்டினுடைய முகப்பு இருக்குல்ல, உள்ள என்ட்ராகிற இடத்துல தான் எல்லாருமே வளர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம், மரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் எல்லாருமே வீட்டினுடைய வாசலை 2 புறமும் இதை வைக்கிறாங்க. பார்க்குறவங்க இதனுடைய அழகில் மயங்கி நம்ம வீட்டை பார்க்க மாட்டாங்க போல், அப்படிதான். ஏன்னா எனக்கு வந்து இந்த கண் திருஷ்டி மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இது வந்து கண் திருஷ்டிக்காக வளர்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்கக்கூடியவங்க வாஸ்துக்காக இந்த செடியை வளர்க்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நமக்கு இதில் எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது. நமக்கு நம்பிக்கையெல்லாம் ஒன்று கடவுள் நம்பிக்கை, இன்னொன்று இயற்கை மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க. ஸோ இந்த செடியை பற்றி இந்த விஷயம் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு அப்படியே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெயில் இல்லாமல் கொஞ்சம் நிழல் பாங்காக, கொஞ்சம் வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட செடியை நம்ம வந்து ஒரு இடுக்கி பிடிச்சி எல்லா செடிகளுக்கு நடுவில் தான் நம்ம வைக்கிறோமா. ஸோ அதனுடைய க்ரோத் வந்து அபாரமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் மருத்துவ பயன்கள் கூட இருக்குது. என்ன அப்படின்னாக்க, சில பேருக்கு வந்து முகங்களில் அப்புறம் கழுத்து பகுதியிலலாம் மறு மாதிரி இருக்கும் தெரியுமா, கருப்பாக இருக்கும். அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட எடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க. என்னுடைய வீட்டில் கூட அப்படி ஒருத்தங்களுக்கு, எங்கள் சித்தி பொண்ணுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்காக எவ்வளோலாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தது. அப்போ நமக்கு இதை பற்றி தெரியாது, நம்ம அப்போல்லாம் குட்டி பிள்ளைங்க. இப்போ இந்த மறு மாதிரி இருக்கிறதுக்கு இதனுடைய இந்த ஒடிச்ச உடனே பால் வருது பாருங்கள். இன்னொரு இதை கூட நான் ஒடிச்சு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஒடிச்ச உடனே இதுலேருந்து பால் வருதா. இந்த பாலை வந்து அந்த மருவின் மீது நம்ம வச்சோம் அப்படின்னாக்க, தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் அல்லது 1 வாரத்துக்கு வச்சோம் அப்படின்னா அந்த மரு வந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுமாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து வெண்புள்ளிகள் உடம்புல இருக்கும்ல, அதுக்குமே இந்த பாலை போட்டோம் அப்படின்னா அந்த வெண்புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து கண்ணில் பற்றக்கூடாது. கண்ணில் பட்டால் ஒரு விதமான எரிச்சலும் நமச்சலும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த செடிக்கு வந்து இன்னொரு பெயர் சொல்கிறாங்க, பைத்தங்கல்லி, கொம்புக்கல்லி, இப்படி திருக்கல்லி, இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. இதில் 2 வகைகள் இருக்குதா. இன்னொன்று வந்து கொடி மாதிரி போகும், இது வந்து மரம் மாதிரி போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. செடிகள் அப்படின்னாவே ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது இலைகள் தானேங்க. ஆனால் இதில் பாருங்கள், இலைகள் கம்மியாகவும் கொம்புகள், இந்த கம்பு வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். சும்மா அழகுக்கு மட்டும்தானா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மரு மேலே 2-3 நாட்கள், கொஞ்சம் பெரிய மருவாக இருந்தால் 21 நாட்கள், அதுதாங்க மேக்ஸிமம் டைம். அது
நாளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த மரு சரியாக போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து பூச்சி கடிச்சு எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய விஷத்தன்மையை போக்கக்கூடியது இந்த பால். ஸோ அந்த பூச்சி கடித்த இடத்துல இந்த பாலை வச்சுட்டு பால் வடியாமல் நிறைய கடிச்சிட்டு அப்படின்னா அந்த பால் வடியாமல் இருக்கிறதுக்காக கிராமங்களில் வந்து கொஞ்சோண்டு மண் எடுத்து மேலே வச்சுருவாங்களாம் அந்த பாலுக்கு மேலே. அப்போ வந்து அந்த அது வடியாது பார்த்தீங்களா, அப்போ அந்த பூச்சிக்கடி உடனே அதிலேருந்து விஷத்தன்மை இறங்கிருமா. இது பாம்பு கடிக்கு கூட வைப்பாங்களாம். ஆனால் பாம்பு கடிக்கு வந்து ஃபஸ்ட் எய்டாக தான் வைக்கணுமே தவிர இதையே வந்து முழுமையாக இருக்க மற்ற எந்த விஷத்தன்மையான பூச்சிகளாக இருந்தாலும் இந்த பாலுக்கு அதனுடைய விஷத்தன்மை இறங்கிருமாங்க. அதுக்கப்புறமா புண்ணு ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த புண் பகுதியில் என்ன பண்ணலாம் ஆறுறதுக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. அரைச்சி அந்த விழுதை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு இதையும் அதில் போட்டு நல்ல ஒரு எண்ணெய் மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புண் பகுதியில் போட்டோன்னா சீக்கிரமாக அந்த புண்கள் எல்லாம் மாறிவிடுமா. அது மட்டும் இல்லைங்க, வலிக்கக்கூடியது கை வலி கால் வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆயிலை எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலும் சரியாகுமா. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இதில் இருக்குதுங்க. நம்ம சாதாரணமான ஒரு செடின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த செடி எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு இந்த செடியை வந்து மாவு கட்டெல்லாம் போட்டு சரி பண்ணுவாங்கல்ல, அது சரி பண்ணினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்திற்கோ 6 மாதத்திற்கோ அதனுடைய அந்த எலும்புகள் ஒட்டுவதில் கொஞ்சம் வந்து சிரமமும் கொஞ்சம் நாட்களும் எடுக்கும் இல்லையா. அதுக்கு இந்த ஆயிலை வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த எலும்பு முறிவு அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். இப்படி இதனுடைய நன்மைகளை மருத்துவ பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடுங்கிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் வளர்க்க பாருங்கள். இப்படி இத்தினோண்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்து வச்சிங்கன்னாவே போதுங்க. இந்த அளவு குச்சியே போதுமானது இதை வளர்க்குறதுக்கு. நீங்கள் என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸு எப்படி வளர்க்கணும், என்ன ஃபெர்டிலைசரு, என்ன பெஸ்டிசைடு, இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் வந்திருக்கும். ஸோ அதையும் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எந்த பாட்டிங் மிக்ஸும் இதுக்குன்னு தேவையில்லைங்க. சாதாரண, ஏன்னா இது ஒரு கள்ளி செடி தான். ஸோ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் என்ன மண்கலவை இருந்தாலும் அதை வைங்க. அது ரொம்ப நல்ல மண்கலவையாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை சாதாரணமான மண்ணில் வச்சாலும் ஓகே தான், இல்லை எப்போதும் வைக்கக்கூடிய சத்து மிகுந்த மண்ணாக இருந்தாலும் ஓகே தான். எல்லாத்துலேயுமே வளரும் தன்மை உடையது. இது வரைக்கும் இதை வச்சு ஒரு 5-6 இல்லை 1 இயர் ஆகிடுச்சு. அதனால தானே ஒரு 4 அடி வந்திருக்கு. எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராத ஒரு செடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுல்ல. அந்த மாதிரி ஒரு செடி தாங்க நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. கண்டிப்பாக எந்த பூச்சி தாக்குதலும் வராது. எந்த ஒரு பெஸ்டிசைடும் தேவையில்லை. ஃபெர்டிலைசர் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை. நீங்கள் வாரத்தில் 2 நாள் அல்லது வாரம் 1 முறை தண்ணி ஊற்றினாவே போதுமானதுங்க. சாதாரணமாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் உரங்கள் கொடுத்துட்டு வாங்க. உரமே கொடுக்கலைனாலும் எவ்வளோ ஜைஜாண்டிக்காக வளர்ந்துருக்காங்க பாருங்களேன். ஜைஜாண்டிக் பென்சில் காக்டஸ். இது மரம் மாதிரி வளர்க்குமா. நான் மரம் மாதிரி 6 அடி 7 அடி வளர்த்துட்டு உங்களுக்கு நான் இதோட கண்டிப்பாக அப்டேட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக இதோட குச்சி கிடச்சிச்சின்னா எடுத்து வளங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க நேற்று. ஸோ அதை பற்றி போட்டுட்டேன். முடிஞ்சால் நம்ம வந்து இது ஷேர் பண்ண பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக கொரியரில் கேட்காதீங்க. நான் போட்டு விட்றேன் குட்டி குட்டியாக ஒரு கட்டிங்ஸு. அதோடு சேர்த்து நீங்களும் வளர்த்துருக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு 3 ப்ராடக்ட் போட்டிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்க நிறைய பேர் வந்து எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இந்த மாதிரி கட்டிங்ஸ் கேட்குறவங்க ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பென்சில் காக்டஸோ இல்லைன்னா டேபிள் ரோஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுற கட்டிங்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மகிட்ட என்னென்ன ஹெல்த் மிக்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்காக இந்த பதிவிலேயே நான் அதையும் சேர்த்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 30 வகை இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, ஜெயாஸ் ஹெல்த் மிக்ஸு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உளுந்து மட்டும் போட்டு செஞ்ச, உளுந்தும் கொஞ்சோண்டு அரிசியை மட்டும் போட்டு செஞ்ச நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குற நல்ல வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஜெயாஸ் ஹெல்த் உளுந்தங்களி மாவு இருக்குதுங்க. அதுக்கப்புறமா 25 மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டு எல்லாருமே அதை போட்டதுக்கப்புறம் எங்களுடைய கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னுடைய ஸ்கின்னோட டோன் நல்ல ஒரு க்ளோ இருக்குது அப்படின்னு, அது மட்டும் இல்லை வேர்வை நாச்சம் இல்லை அப்படின்லாம் சொல்லி நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குற குளியல் பொடி.
அது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மக்கிட்ட நிறைய போயிட்டே இருக்குதுங்க. அதை வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் கொரியரோட சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொன்னால் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.